சுன்னத்தான தொழுகையை ஒரு ஆண் எங்கே தொழ வேண்டும்? அவன் வீட்டில் தொழணும். இதுதான் அசல் சுன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஜ்அலு ஸலாத்தக்கும் ஃபீ புயூத்திக்கும். துஹருடைய முன் சுன்னா, துஹருடைய பின் சுன்னா, அஸ்ருடைய முன் சுன்னா, மக்ரிப், இஷா, சுபஹ் வீட்ல தொழுதுட்டு மஸ்ஜிதுக்கு வாங்க. உங்களோட வீட்டை நீங்க கபர் குழிகளா ஆக்க வேண்டாம். ஆண்களே, வீடுகளை கபர்களாக மாற்ற வேண்டாம். நீங்க சுன்னத்தான இபாதத்துகளை வீட்டில் செய்யுங்கள். துஹருடைய முன் சுன்னாவை வீட்ல தொழுதுட்டு மஸ்ஜிதுக்கு வாங்க. சலாம் முடிச்சிட்டு நீங்க ஒரு திக்ர முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தொழுவது துஹருடைய சுன்னாவை. ஒரு மனிதன் தன்னுடைய சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறந்தது. ஃபர்தான தொழுகையை அவன் மஸ்ஜிதில் தொழட்டும். அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. இந்த தாபியை உட்கார்ந்து சொன்னாரு, மஅதான் இப்னு அபி தல்ஹா, சௌபான், நீங்க அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியாக இருக்கிறீர்கள், அடிமையாக இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ்வோடு இருந்திருக்கிறீர்கள். அஹ்பிர்னி பிஅமலி, எனக்கு ஒரு அமலை கற்று பாருங்கள். அந்த அமலை நான் செய்தால் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும். எனக்கு ஒரு அமலை கற்று தாருங்களா? சௌபான் ரலியல்லாஹு அவங்க அவனோட தலையை உயர்த்தி பார்த்தாங்க மஅதான் இப்னு அபி தல்ஹாவுடைய முகத்தை. எந்த ரிப்ளையும் கொடுக்கல. தட்டி சொன்னாங்க, சௌபான் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எந்த பதிலும் கூறவில்லை. மூன்றாவது விடுத்தம் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. கூறினார்கள், தட்டி, சௌபான் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், மௌலா ரசூலுல்லாஹ், நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறுங்கள். இந்த இடத்திலிருந்து போயிடுறேன். சுப்ஹானல்லாஹ். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மஅதான், நீங்க கேட்ட இதே கேள்வியை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நான் சொன்னேன். நபியவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் கேட்டேன். நபியவர்கள் எனக்கு ரிப்ளை பண்ணினாங்க, அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத். ஏ சௌபானே, நீ உலகத்தில் வாழும் பொழுது அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், இயன்ற அளவு நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும் இல்லா ரஃபஅக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா உன்னுடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்திக் கொண்டே போவான், உன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொண்டே போவான். இல்லா ரஃபஅக்கல்லாஹ். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் அடைஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்க. அன்பானவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? போகும் பொழுது இன்னொரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேர் அபூ தர்தா. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் சொன்னாங்க, மஅதான் இப்னு அபி தல்ஹா, அபூ தர்தா, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்றா, அஃபிர்னி பிஅமலின் யுத்கிலுனி பிஹில் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத் தாருங்கள். மஅதான பார்த்த அபூ தர்தா சொன்னாரு, எந்த பதிலும் வித்தியாசம் கிடையாது. சௌபான் கொடுத்த அதே பதிலை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத். அதிகமாக நஃபிலான தொழுகையில் ஈடுபடு. அது துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், முன்பின் சுன்னாக்களாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அவ்வாபீனாக இருக்கலாம், இஸ்திகாராவாக இருக்கலாம். அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் விளங்கின விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதருக்கு நஃபிலான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைப்பது மாத்திரமல்ல, அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, மஅரூஃபன் ஃபிஸ் ஸமா, முழு வானலோகத்திலேயும் பிரபல்யமான மனிதனாக மாறுகிறார். அவர் துஆ செய்தால் அவருடைய துஆ கபூலாகும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அந்த உதவிக்கு பதில் கொடுக்கப்படும். இது ஸலாத்து நாஃபிலாவுடைய விசேஷத்தன்மை. ஸலாத்து நாஃபிலாவுடைய விசேஷத்தன்மை. அன்பானவர்களே, கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பாங்க. முதல் கேள்வி நோன்பை பற்றி அல்ல, முதல் கேள்வி ஸகாத் அல்ல, முதல் கேள்வி ஹஜ் அல்ல, முதல் கேள்வி பிர்ருல் வாலிதைன் அல்ல. முதல் கேள்வி அவ்வளமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி அது உன்னுடைய தொழுகையை பற்றி.